வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம எப்போதுமே தூக்கி போட்டக்கூடாதுங்க. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கும். கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தியுமே கொடுக்கும். இந்த நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க, பல்வேறு விதமான மருத்துவமைகள் கருவேப்பிலை மூலமாக நமக்கு கிடைக்கும். அப்போ கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான். இது போல் நிறைய நீங்கள் ஹெல்த் சம்மந்தமான தகவல்களை பார்க்கணும். நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். காரணம், கருவேப்பிலை வளமான நார்சத்தை கொண்டு இருக்கிறதால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கி செரிமான மண்டலத்திற்கு ஒரு வலு கொடுக்கும். பலருக்குமே வந்து தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கலாம். இப்படிப்பட்டவங்கலாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் இது ரெண்டுமே வந்து நல்லா உங்களுக்கு சுத்தமாயிடும். செரிமானமின்மை, குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் வந்து உங்களுக்கு நீங்கி போயிடுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை நார்சத்து இருக்கிறதால இது வந்து உங்களுடைய உணவுகளை செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றிவிடும். இதன் மூலமாக உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ, வயிற்றுப்போக்கோ என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமான மண்டலம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு கருவேப்பிலையும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் இனிமேல் தூக்கி எறியாமல் உணவுகளோட சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க. புற்றுநோய் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. இந்த கருவேப்பிலையை நீங்கள் நல்லா அரைச்சி அதை வந்து உங்களுடைய தோள்கள் மேலே பயன்படுத்துறீங்க அப்படின்னாலுமே தோல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள், இந்த அரிப்பு, சொறி, சிரங்கு, படை, தேமல் இந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் வந்து ஸ்கின் டிசீஸ் சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு புற்றுநோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த தோல் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக உங்களுக்கு குறையும். இன்னும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகளில் அடிக்கடி ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் இருந்துச்சுன்னா அந்த புற்றுநோய்களுமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக கருவேப்பிலை இருக்கும். ஸோ உடலுக்கு மேலே புற்றுநோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், உடல் உள்ளுறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், அந்த புற்றுநோய் செல்களை வந்து நீக்கிறதுக்கும், புற்றுநோய் செல்கள் ஏற்படாமல் நம்மளுடைய உடலில் வந்து தாக்காமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த புற்றுநோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை வந்து பயன்படுத்தலாம். சொரியாசிஸ் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். இப்போ தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் சேஞ்சஸ் மாற்றங்களால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பரம்பரை காரணத்தினாலும் சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் சார்ந்த குறைபாட்டு நோய் ஏற்படும். இந்த குறைபாட்டை கியூர் பண்ணணும்னா கடுகு எண்ணெய் வந்து அதுக்கு சிறப்பான ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அதுவுமே சிறப்பாக செயல்பட்டு சொரியாசிஸ் பிரச்சனையை கியூர் பண்ணிடும். சொரியாசிஸ் மட்டும் கிடையாது, மற்ற எந்த தோல் சார்ந்த பிரச்சனையுமே முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நீங்கள் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடணும். உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிட்டு வரும்போது தோல் சம்பந்தமான வியாதிகள் உங்களை எளிதில் அணுகாது. அது சொரியாசிஸ் மட்டும் கிடையாது, எந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. பூஞ்சை தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இந்த ஸ்கின் டிசீஸ்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும்னா கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. குறிப்பாக அந்த சொரியாசிஸ் பிரச்சனைலேருந்து விலகி இருக்கணும்னா கருவேப்பிலை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இன்றைய காலத்தில் இருந்தே ஆகணும். பல பேரும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பல பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயும் முடி வந்து அரைச்சு போகிறது, பித்தநிறை ஏற்படுவது, முடி கொட்டுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, தலைமுடி வந்து அடர்த்தியாக கருகருவென்று இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அவங்க க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகள்லேருந்து எடுத்துக்கொள்ளணும். கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கலை அப்படின்னு குறைபாட்டை வந்து குறிப்பிடக்கூடாது. தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருவேப்பிலை சமைத்து சாப்பிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஊற வைத்த தேங்காய் எண்ணெய் இருக்குங்க இல்லையா, அந்த கருவேப்பிலை சேர்த்து ஊற வச்சு அந்த தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவி வந்தீங்க அப்படின்னாலுமே தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கிடும். ஏன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் தலைமுடிக்கு வந்து கொடுக்கப்படும். நீங்கள் உணவுகளை சாப்பிட்டாலுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். தலைமுடிக்கு வந்து கருவேப்பிலை ஊற வைத்து அந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் தடவும் போது எப்போதுமே தேங்காய் எண்ணெய் தலைமுடிக்கு சிறந்த பெஸ்ட் சொல்யூஷன், ஒரு பாதுகாப்பு. அது கூட கருவேப்பிலை சேருது அப்படின்னா இன்னும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேன், பொடுகு தொல்லை இருக்காது, முடி கொற்ற பிரச்சனை இருக்காது, இளநரை பித்தநரை பிரச்சனைலாம் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு, அந்த தலைமுடியை நீங்கள் பெறுவதற்கு கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.
அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில் இரும்புச்சத்து வந்து குறைய ஆரம்பிக்கிறது தான். ஸோ அந்த இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும். ரத்த சிகப்பணுக்கள் கம்மியாகும். ரத்த சிகப்பணுக்கள் கம்மியாகும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கம்மியாகும். ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், அதே போல் கவனமின்மை பிரச்சனை எல்லாம் ஏற்படும். இதுலேருந்து விடுபடணும்னா நீங்கள் வளமான இரும்பு சத்து எடுத்துக்கணுன்றதால கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகளை அப்படியே நீங்கள் சாப்பிடும் போதோ அல்லது சமைத்து எடுத்துக்கொள்ளும் போதோ கருவேப்பிலை இலை பொடிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு இரும்புச்சத்து மீண்டும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி ஆகும். அதுலேருந்து ஹீமோகுளோபின் வந்து உங்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கும் போது அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் ரத்த சோகை பிரச்சனை வந்து விடுபட்டு விடுவீங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு உட்பற்றக்கூடிய நபர்கள்லாம் சிறந்த மருந்தாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால இந்த கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட்ட உடனேயே இது சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதாவது உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வெகு விரைவிலேயே நீரிழிவு அப்படின்றது வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பிளட்ல இந்த சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த கருவேப்பிலை வந்து நார்சத்து இருக்குங்க இல்லையா, இது வந்து குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் இருக்கும். இப்போ நார்சத்து நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது, கட்டுப்படுத்துமே தவிர அதிகரிக்காது. அதனால் நீங்கள் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட வருங்காலத்தில் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நீரிழிவு அப்படின்ற அந்த பேச்சுக்கே நீங்கள் வந்து போக மாட்டீங்க, நலமாக நீங்கள் இருக்கலாம். கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கலாம். கல்லீரல் முதல்ல எதனால் பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா, மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து தினமும் அதிக அளவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அதே போல் நான்வெஜ் ஃபுட்ஸு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் கல்லீரலில் பாதிப்பு ஏற்படும். நிறைய கழிவுகள் வந்து கல்லீரலில் தேங்க ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழக்கங்களை முதல்ல நிறுத்துக்கோங்க. அதாவது இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் நீங்கள் நிறுத்துவதோடு தினமும் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இத்தனை காலமாக அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள், கழிவுகள்லாம் அகற்றப்பட்டுவிடும். கொழுப்பு படிவுகள் உங்களுக்கு வந்து அகற்றப்பட்டுவிடும். கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் விடுபடலாம். கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் வந்து இருக்கு. ஸோ அந்த இதயம் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழந்து போகிறது, இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். இப்போ இதயத்திற்கு நன்மை பயப்பதில் கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்குங்க. கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இதய தசைகள் நல்லா வலுப்பெறும். குறிப்பாக அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் உங்களுக்கு அகற்றப்படும். இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து போதுமான அளவு கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. அதனால் இதயம் உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பெற்று ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும். இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு சீராக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா இனிமேலாவது உங்களுடைய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரேடியாக நீங்கள் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டே வாங்க, பழக்கப்பட்டு விடுவீங்க. கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்கள், தினமும் சமையலில் பயன்படுத்திக்கோங்க. கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கிங்கன்னா நலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.